சத்தியம் பண்ணுவியா மாட்டியா? அத முதல்ல என்ன சத்தியம் சித்தி? என்ன சித்தி ஏதோ சத்தியம் பண்ணு வெண்ணிலாவை கேட்டுட்டு இருந்த? அது ஒண்ணு இல்லப்பா. காலையில வெண்ணிலா சொல்லிட்டு இருந்தா இல்லையா, நானும் அப்போ அது இதுன்னு கோவப்பட்டேன். இப்போ அவ மனசுக்குள்ளேயே இப்படி ஒரு ஆசை இருக்கிறப்போ கல்யாணம் ஆனப்புறம் அது ஒண்ணும் தப்பில்லையே. ஆனா ஒருவேளை உங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்துட்டா உன் குழந்தை மாதிரியே ருத்ராவையும் பாத்துப்பியா அப்படின்னு சத்தியம் பண்ண சொல்லி கேட்டேன். என்ன சித்தி உனக்கு எதுக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம்? வெண்ணிலா பத்தி உனக்கு தெரியாதா? அவன் நல்லபடியா பாத்துப்பா. நீ ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற? கௌதம், பழம் பூ ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாமே வாங்கியாச்சு. என்னப்பா அது? எனக்கு தெரியாம இந்த வீட்டுல ஏதாவது விசேஷம் நடக்க போகுதா? திடீர்னு பூ பழம் ஸ்வீட்னு அமுக்கலப்படுது. அது விசேஷம்லாம் ஒன்றும் சித்தி, உனக்கு தெரியாம தான் நடக்குமா? அது இல்லை சித்தி, எனக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழவே இல்லை. அதனால இன்னைக்கு நல்லபடியாக வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு உன்னோட ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் சித்தி. அதெல்லாம் சரிதான் முத்தரசு. நல்ல விஷயம் உடனே நடக்க வேண்டியதுதான். தள்ளி போடுறது சரி கிடையாது. எனக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி வச்சிருப்பேன். நீங்க என்னடானா இவ்வளவு நாள் தள்ளி போட்டிருக்கீங்க. சரி சரி, நான் உடனே ஜோசியரை வர வச்சு ஒரு நாள் நட்சத்திரம் பாக்குறேன். இதெல்லாம் அவசரப்பட்டு செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. நான் ஜோசியரை கூப்பிடுறேன். இல்ல அதெல்லாம் வேணாம் சித்தி. இப்பதான் நான் ஜோசியரை பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு தான் இங்க வந்திருக்கேன். அவர் தான் என்கிட்ட இதெல்லாம் 2 நாளுக்குள்ளே நடந்தாகணும்னு சொன்னாரு. அவர் பேச்சு கேட்டு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீ வேணா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுறேன் சித்தி. வெண்ணிலா மாமா, கோவிலுக்கு போனோம். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். நீ ரெடி ஆயிடு. சரி முத்து மாமா. என்னது அது? இப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நினைக்கிற விஷயம் எதுவுமே நடக்காதுன்னு. என்ன பண்ணலாம் அத்தை? பாப்போம். ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம்லாம் இருக்கட்டும். வாய்தான் மரியாதையை காமிக்குது. ஆனா மனசுக்குள்ள மரியாதை சுத்தமா இல்ல போல இருக்கே. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? பெரிய வீட்டுக்காரங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கறதுல நான் என்னைக்குமே தவறுனது இல்லம்மா. பெரிய வீடு என்ன பெரிய வீடு? வீட்டுல வயசுக்கு பெரியவன் நான் ஒருத்தி இருக்கேன். ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்காம முத்தரசனுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்துருக்கீங்க. அப்புறம் வாயில மட்டும் மரியாதை கொடுத்து என்ன பிரயோஜனம்? இல்லம்மா, முத்தரசு தம்பி திடீர்னு என்ன வந்து பார்த்தாரு. விஷயம் என்ன ஏதுன்னு எனக்கே புரியல. நான் பூஜைக்கு ஏதோ நாள் குறிக்க வந்திருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அப்புறம்தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சுது. நானும் வெண்ணிலாவும் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கல. அதனால சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுங்கன்னு கேட்டாரு. அவர் அப்படி கேட்கறப்ப நான் என்னம்மா பண்ண முடியும்? குறிச்சு கொடுத்துத்தானேமா ஆகணும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குமா? என்ன
என்ன பிரச்சனை? ஜாதகத்தை பார்த்த மறு நிமிஷமே எனக்கு அது புரிஞ்சு போச்சுமா. என்ன புரிஞ்சுது? அவங்க இன்னைக்கு நாளைக்குள்ள கணவன் மனைவியா ஆகணும். இல்லன்னா இனிமே எப்பவுமே அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தமே நடக்காது. கணவன் மனைவியா அவங்க ஒண்ணு சேரவே முடியாது. அது அந்த ஜாதகத்துல ரொம்ப உறுதியா இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட கூட கலந்துக்காம முத்தரசு கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உடனே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னம்மா. அப்படியா சொல்றீங்க? ஆமாம்மா, நானே உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். ஏதோ தவறுதலா விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அப்புறம் ஜாதகத்துல அப்படி இருக்கிறதால நீங்க உடனே இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. என்ன சத்த? ஜோசியருக்கு போன் பண்ணப்போ நான் அவரை திட்டணும்னு நினைச்சுதான் போன் பண்ணேன். ஆனா அவர் வாயார வாழ்த்துற அளவுக்கு நல்ல செய்தி சொல்லியிருக்காரு ஸ்வேதா. அதான் என்னன்னு கேக்குறேன். அவங்க 2 பேரும் இன்னைக்கோ நாளைக்கோ ஒண்ணு சேர்ந்து கணவன் மனைவியா ஆகலைன்னா இனிமே எப்பவுமே ஆக முடியாதுன்னு ஜோசியர் சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி அப்படி அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கோ நாளைக்கோ நடக்காம தடுத்துட்டா நீ நினைச்சது நடந்துரும் ஸ்வேதா. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. பண்ணிடலாம் அத்தை, எப்படியாவது பண்ணிடலாம். முத்தரச என்ன கேட்காம பரபரப்பா இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி சாந்தி முகூர்த்தம் நடந்துரும்னு நினைச்சிருப்பான். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும் ஸ்வேதா. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு கௌதம். எப்படியோ ஒரு வழியா உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க ஏற்பாடாயிடுச்சு. எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. ஆனா அண்ணன் இவ்வளவு தூரம் இறங்கி வருவாருன்னு என்னால நம்பவே முடியல. ஆமாமா, அண்ணன் இப்படி ஒரு அதிரடி முடிவு எடுப்பாருன்னு இந்த வீட்டுக்குள்ள யாருமே எதிர்பார்க்கலையே. பாத்தியாடி எப்படி கூத்தடிக்கிறாங்கன்னு. என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே இப்படி பண்றாங்க. நான் மத்தவங்க முகத்தை கூட பாக்கல, ஸ்வேதாவோட முகத்தை தான் பார்த்தேன். என்னடா இப்ப இவ என்ன சொல்ல போறாளோன்னு. அவ மூஞ்சு போன போக்கு இருக்கே, அப்படியே சும்மா 500 வாட்ஸ் பல்பு மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் 0 வாட்ஸ் பல்பு மாதிரி ஆயிடுச்சு அவ மூஞ்சு. ஆமா ஆமா, என்ன சும்மாவா? இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாம திடீர்னு ஒரு பெரிய ஷாக் கொடுத்தோம்ல. நமக்கெல்லாம் இது இன்ப அதிர்ச்சி, ஆனா அவங்களுக்கு இது அதிர்ச்சி. கார்த்திக், இந்த ஏதோ ஒரு படத்துல வருமே, வடிவேல் சார் கூட சொல்லுவார்ல, ஏதோ படத்துல, என்ன படம் அது, தலைநகரம். தலைநகரம், ஆமா, அந்த படம் மாதிரி ஆயிருச்சு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க எல்லாரும். என்ன வரும்? அதான் ஜனனி, அந்த காமெடி இலவம் பஞ்ச காத்து கிளின்னு ஒண்ணு வரும்ல, அந்த மாதிரி ஆயிருச்சு. அப்படின்னா என்ன? அந்த கிளி வந்து அந்த மரத்துல இருக்கிற காய் எப்போ பழுக்கும்னு காத்துக்கிட்டே இருக்குமா. ஆனா கடைசி வரைக்கும் அந்த காய் பழுக்கவே பழுக்காதான். திடீர்னு ஒரு நாள் அந்த காய் அப்படியே வெடிச்சு உள்ள இருக்கிற பஞ்செல்லாம் வெளியே வந்துருமா. அத பார்த்த உடனே அந்த கிளிக்கு அப்படியே முகம் எல்லாம் மாறி போயிருமா. அந்த மாதிரிதான் இருக்கு ஸ்வேதாவோட நிலைமை. பாத்தியாடி, இந்த வீட்டுக்குள்ள நானா நடங்கினவங்க எல்லாரும் இன்னைக்கு வெளிப்படையா பேசி என்ன கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை விடவே கூடாது. எல்லாருக்கும் பாடம் கத்து கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை தான் ஸ்வேதா முகத்துல பார்த்தோம். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இவ்ளோ டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, இது எல்லாமே வேஸ்டா தான் போகுது. பாத்துக்கோ. எப்படி? அத்தை போட்டிருக்கிற திட்டம் இருக்குல்ல, அது அந்த மாதிரி. முழுசா அது நடக்கும் போது இவங்க எல்லாரும் மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். தலையில முக்காட போட்டுக்கிட்டு மூலையில தான் உட்கார போறாங்க. அப்போ தெரியும் அந்த ஸ்வேதா யாருன்னு உங்களுக்கு எல்லாம். வா. இன்னைக்கு நாளைக்குள்ள கணவன் மனைவியா ஆகணும். இல்லன்னா இனிமே எப்பவுமே அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தமே நடக்காது. சித்தி,
சித்தி வாப்பா முத்தரசு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணு சித்தி. நல்லா இருப்பா, நல்லா இருங்க. ஸ்வேதா, அத்தை. இங்க வாமா. அத்தை. வெண்ணிலாவை கூட்டிட்டு போங்க. அந்த வெள்ளி டம்ளர்ல பால் வச்சிருக்கேன், அதை அவ கையில எடுத்து கொடுங்க. சரிங்க அத்தை. வெண்ணிலா வா. வெக்கப்படாம வா. என்ன முத்தரசு, என்ன யோசிக்கிற? இல்லை சித்தி, நான் உள்ளே வரும்போது நீ ஏதோ ஒரு யோசனையில் இருந்த. நான் உன்னை கூப்பிட்டேன், நீ கவனிக்கவே இல்லை. நீ வேற ஏதோ யோசனையில் இருந்த. ஏதாவது பிரச்சனையா சித்தி? இல்ல முத்தரசு, உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த நேரத்துல எதுக்கு அதெல்லாம்? நீ போ, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இல்லை சித்தி, அது பரவாயில்ல. நீ ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டு இருக்கிற, எது வந்தாலும் சொல்லு. ஒண்ணு இல்லப்பா, நீயும் சித்ராவும் இருக்கிற உங்க பழைய கல்யாண போட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்த. அதான் எனக்கு அந்த நாட்கள்லாம் ஞாபகம் வந்துருச்சு. சித்ரா தான் நம்ம வீட்டை நல்லபடியா பார்த்துக்கிட்டு வராளோன்னு கொஞ்ச நாளா என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு முத்தரசு. அதனால இனிமே எந்த நல்ல காரியம் நம்ம வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சாலும் சித்ராவை கும்பிட்டுட்டு ஆரம்பிச்சா எல்லாமே நல்லதா நடக்கும்னு எனக்கு தோணுது. நீ கூட சித்ரா படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சுட்டு உன் குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிப்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி சித்தி. என்னை பொறுத்த வரைக்கும் சித்ரா உண்மையில உயிரையே வச்சிருந்தாப்பா. ருத்ராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் அவ ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையாது. அவ இந்த வீட்டை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பா. அதனாலதான் எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு போல இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம்பா, சித்ரானா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எப்படி நீ சித்ராவை நினைச்சு ஏகபத்தினி விரதனா வாழ்ந்துகிட்டு இருந்தியோ அதே மாதிரி வெண்ணிலா விஷயத்திலயும் நடந்துக்கணும்பா. உன் வாழ்க்கையில இப்படி வெண்ணிலாவோட ஒரு கல்யாணம் நடந்து நல்ல விஷயம் நடந்ததெல்லாம் நல்லதுதான்ப்பா. சித்ராவோட ஆத்மா கூடிய சீக்கிரம் இதையெல்லாம் பார்த்து சாந்தி அடையும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி சித்தி, நீ தூங்கு சித்தி. முத்தரசு, அந்த விளக்கேத்த மறந்துடாதப்பா. முத்தரசு சித்தி, இப்படி நான் சொல்றேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இல்ல அப்படிலாம் ஒண்ணு சித்தி. மனசு இப்படிதான்ப்பா, அது இதுன்னு எப்ப பார்த்தாலும் பழைய விஷயங்களை ஆசை போட்டுக்கிட்டு இருக்கோம். சித்ராவோட உனக்கு கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் மனசார நானும் ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணேன். ஆனா அது மொத்தமும் பொய்யா போயிடுச்சுப்பா. எனக்கு அந்த பயம் வந்துருச்சு. எனக்கு நானே ராசி இல்லாதவளோன்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது நடந்துருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு முத்தரசு. அதனாலதான் ஜாஸ்தியா சித்ராவோட ஞாபகம் வந்துருச்சு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இந்த நேரத்துல நான் இதெல்லாம் சொல்லியிருக்க கூடாது. இருந்தாலும் ஏதோ பேசிட்டேன். நீ நல்லா இருக்கணும்பா, அது பொண்ணுதான் எனக்கு வேணும். நீ படிச்சுது.
பாருங்க அத்தை. அத்தை, என்ன ஸ்வேதா? உங்களை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லைன்னு காமிச்சிட்டீங்க தெரியுமா? ஒவ்வொரு அஸ்திரமா எடுத்து வீசி வீசி கடைசியில பிரம்மாஸ்திரத்தையே வீசிட்டீங்க. முத்தரசு மாமா நொறுங்கி போயிட்டாரு. எப்படி போனார் தெரியுமா? நிச்சயமா அவர் மனசுல நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது அத்தை. இதுக்குதான் அத்தை உங்களை மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறது. சரி சரி, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்குதான் அத்தை அக்ஷயாவை அனுப்பியிருக்கேன். இருங்க, தகவல் தெரிஞ்சுட்டு வரேன். வாங்க அண்ணே. என்னை பொறுத்த வரைக்கும் சித்ரா உண்மையில உயிரையே வச்சிருந்தாப்பா. ருத்ராவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற வரைக்கும் அவ ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையாது. அவ இந்த வீட்டை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பா. அதனாலதான் எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு போல இருக்கு. என்னடியாச்சு? உங்க மாமா உள்ள போலாமா வேணாவான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பரவாயில்ல, உங்க அத்தை நல்லாவே வேப்பல் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல பால் குடிக்க வேண்டிய ஆளை இப்படி தவிச்சு தண்ணி குடிக்க வச்சுட்டாங்க. பேசி பேசி காரியத்தை சாதிக்கிறதுல உங்க அத்தை பெரிய ஆளுதான். பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயோ, என்னடி கதவு சாத்தி தாப்பல் போட்டுட்டாரு? வாய் மூடி. நானே வயிற்றுச்சல இருக்கேன், நீ என்னைய ஊத்துறிய? நீ படுத்துக்கோ. நான் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு திடீர்னு. நான் போயிட்டாரு. மாமா கிளம்பிட்டாரு. சாவடி, அத்தைக்கிட்ட சொல்லலாம். வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. முத்தரசு மாமா ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறம் ரூமுக்கு போனாரு. ஆனா போன வேகத்திலே திரும்பி வந்து ஜீப் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. இந்த நீலாம்பரி நினைச்சு ஒரு காரியத்தை சாதிக்காம விட்டுருவேனா? எனக்கு முத்தரசனோட மனசு புரியும். அவனை எங்க தட்டுனா எங்க விழுவான்னு எனக்கு அத்துப்படி. அதத்தான் செஞ்சேன். இன்னும் நிறைய இருக்கு. இனிமேலும் அவன் வெண்ணிலா பக்கத்துல போறதுக்கு மனசால கூட நினைக்க கூடாது. பேசி பேசியே விலக்கி வைக்கிறது எப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா தெரியும். நான் இதை நினைச்சு பாக்கல அத்தை. நானும் மாமா யோசிச்சுட்டு ரூமுக்குள்ள போனதை பார்த்துட்டு அவ்வளவுதான், இனி நம்ம கதை முடிஞ்சதோன்னு நினைச்சேன். அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுடுவேனா? ஒவ்வொன்னுத்தைய தொடங்கி வைக்கதான் எனக்கு தெரியுமே தவிர எப்படி முடிச்சு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. சரி, முத்தரச மனசுல சித்ராவை பத்தி கிளறி விட்டுட்டேன்.
அந்த ஞாபகங்கள் அப்படியே அலையா அடிச்சுக்கிட்டு இருக்கும். அமைதியா இருந்த கடல்ல புயலை உருவாக்கிட்டேன். ஜோசியர் 2 நாள்ல அவங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு குறிச்சு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கும் அவங்களுக்கு நடக்காது. அதையும் எப்படியாவது காலி பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அவங்க புருஷன் முண்டாட்டியா ஆகுறதுங்கிறது நடக்கவே நடக்காத விஷயம். போங்க, போய் நிம்மதியா தூங்குங்க. அத்துனா அத்துதான். குட் நைட். குட் நைட். வாங்க நீ. குட் நைட். குட் நைட். ஏ ஸ்வேதா, என்னடி? எனக்கு பசிக்குது. பின்ன என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற டென்ஷன்ல என்ன சாப்பிடவே விடல. எனக்கு வயிறு கபகபங்குது. சரி வா, உனக்கு சமத்தியா ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ண போறேன். சமத்தியா விருந்தா? வா.